எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகம் 16 வீச்சு முறைகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் குருவணக்கம் பார்த்துருந்தோம், நாகம் 16 குருவணக்கம், நாகம் 16 சுற்றுமுறைகள் பார்த்துருந்தோம். 3வது எபிசோடு இன்றைக்கி நாகம் 16 வரக்கூடிய வீச்சு முறைகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இப்படி நிற்கணும், இந்த பொசிஷனில் நம்ம இருக்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த கம்பு நம்ம நெத்தி இந்த நுனியை பார்க்கணும். அந்த கம்போட நுனியை நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? கம்பு நம்ம நெத்திக்கு நேராக அப்படி வச்சுக்கணும். இப்படி திரும்புகிறோம் அப்படின்னா இப்படி 1 2. சரிங்களா? இந்த மாதிரி நிலையில் நின்று வீச்சக்கூடிய வீச்சு முதல் பயிற்சி. பாருங்க, நிற்கிறோம். 1, இது கீழ் வீச்சு. 2 3 4, இந்த மாதிரி வீச்சு. இதை அப்படியே மேலே வீச்சோம். 1 மேல் வீச்சு, மேல் வீச்சு, மேல் வீச்சு, மேல் வீச்சு. சரிங்களா? நிற்கிறோம். கீழ் வீச்சு, கீழ் வீச்சு, மேல் வீச்சு, மேல் வீச்சு. அப்படியே என்ன பண்ண போகிறப்போ நடுவில் அப்படி வீச போகிறோம். நடுவில் 1 2 3 4. கம்பு என்ன பண்ணணும், ஆரம்பித்த இடத்துக்கே வந்து அப்படி நிற்கணும். சரியா? இது முதல் வீச்சு பயிற்சி. சரிங்களா? பாருங்க, நிற்கிறோம். 6 வீச்சு வீசும். சரிங்களா? 1 2 3 4 5 6. மறுபடியும் 1 2 3 4 5 6. இந்த 6 இடங்களில் நம்ம நல்லா வீசி பயிற்சி பண்ணிக்கணும். இது முதல் கட்ட முழுமையான ஒரு வீச்சு பயிற்சி. இப்போ இதையே வந்து பாருங்கள், 2 வீச போகிறோம். வைக்கிறோம். 1 2 சுத்த எடுத்துட்டு ஆடி வீசணும். சார் என்ன பண்ணுறேன், அந்த கீழ் வீச்சையே ஸ்ட்ரைட்டாக வீசாமல் ஒரு வீச்சு வீசிட்டு ஒரு வீச்சு வீசிட்டு சா இப்போ மேல் வீச்சு சுத்த எடுத்து ஆடு வீசு, சுத்த எடுத்து ஆடு வீசு. அப்படி அறுக்கிற தொடர்ந்து என்ன பண்ணுறேன், தொடர் வீச வீச 1 2 1 2 1 2 1 2. சரியா? இதே மாதிரி இந்த வீச்சு பாருங்க. 2 பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சி என்ன பண்ணலாம், 3 நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். நிற்கிறோமா? நிற்கிறோம். பாருங்கள். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இந்த மாதிரி இந்த வீச்சை நம்ம ஒரே வீச்சில் வீச்சு பயிற்சி பண்ணலாம், 2ஆம் வீச்சு பயிற்சி பண்ணலாம், 3 முறை சுத்த எடுத்தும் நம்ம வீச்சு பண்ணி நம்ம பழகிக்கிறோம். இது முதல் பயிற்சி. சரிங்களா? நல்ல ஒரு வீரியமான ஒரு பயிற்சி. சரிங்களா? அதாவது பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீச்சு சத்தம், இந்த நாகம் 16 வரக்கூடிய அந்த வீச்சு முறைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படம் இருந்துச்சுன்னா கூட திரும்பி பார்க்க வைக்க நம்மள, ஐயோ கம்பு மேலே பட்டுச்சுன்னா போச்சு அப்படின்னு. சரிங்களா? ரொம்ப ஒரு ஆபத்தான வீச்சு முறை, வீரியமான வீச்சு முறைகள். ஆள் யாரும் பக்கத்தில் இருந்தால் நம்ம வீசக்கூடாது. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது, இப்போ 2வது பயிற்சி. சரிங்களா? வைக்கிறோம். இப்படி என்ன பண்ணோம், முழுசாக அப்படி வீசணும், முழுசாக அப்படி வீசணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பாதியாக வீசி அப்படியே ஷோல்டர் நம்ம கம்பை அப்படி வச்சுக்கணும். அதே தான் ஷோல்டர் நம்ம கம்பை வச்சுக்கணும். அப்படி புரிச்சா? நிற்கிறோம். என்ன பண்ணுறோம், கம்பை வீசிட்டு அப்படியே மேலே வச்சுக்கணும், மேலே வச்சுக்கணும், மேலே வச்சுக்கணும், மேலே வச்சுக்கணும். அப்படி இந்த 6 சைடு விஷயமே பாருங்கள். மறுபடியும் செய்கிறேன். நிற்கிறேன். 1 2. ஒரே வீச்சில் கம்பு இங்கே வரக்கூடாது, இங்கேயே வச்சுக்கணும் நம்ம ஷோல்டர்லேயே. 3 4 5 6. இங்கேயும் வைக்கிறோம், இங்கேயும் வைக்கிறோம். பாருக்கிறோம். 1 2 3 4 5 6. அதே மாதிரியே இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 வாட்டி 3 வாட்டி நம்ம சேர்த்து நம்ம வீசி பயிற்சி பண்ணிக்கலாம். பாருங்கள், நிற்கிறோம். இப்படி நிற்கிறோம்.
இப்படி நின்னோம், பாருங்கள். 1 2 3 4 5 6 புரிஞ்சா? பாடி பாருங்கள். இதே பயிற்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வாட்டி நம்ம செஞ்சு நம்ம பயிற்சி பண்ணலாம். 1 2 3 1 2 1 2 3 1 2 3 1 2 3 1 2 சரியா? இது 2வது வீச்சு பயிற்சி. சரிங்களா? இப்போ 3வது வீச்சு பயிற்சி பாருங்கள். நிற்கிறோம் 3வது வீச்சு பயிற்சி. இப்படி நம்ம இங்கே வச்சு வீசுகிறோம் இல்லையா, இதே வந்து பாருங்கள் இன்ட்டு போட்ட மாதிரி வீசணும். 1 2 கீழ் வீச்சு ஒரு மேல் வீச்சு, கீழ் வீச்சு ஒரு மேல் வீச்சு. இப்போ வலது பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா வலது பக்கம் ஒரு கீழ் வீச்சு, வலது பக்கமே ஒரு மேல் வீச்சு. இடது பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா இடது பக்கம் ஒரு கீழ் வீச்சு, இடது பக்கமே ஒரு மேல் வீச்சு. அப்படி செயின் மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து வீச போகிறோம். தொடர் வீச்சுக்கலாம். பாருங்கள் நிற்கிறோம், பாருங்கள் 1 2 1 கீழே 1 மேலே 1. சரிங்களா? இன்ட்டு போட்டு வீசக்கூடிய வீச்சு இது 3வது பயிற்சி. நல்லா மூச்சு வந்து வாங்கும். ரொம்ப வீரியமான ஒரு வீச்சு பயிற்சி. உங்களோட ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே கிடைக்கும் இந்த பயிற்சி. டெய்லி பயிற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி வீச்சு பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு நல்லா கம்பு நின்று விளையாடும் கையில் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சரி பாருங்கள், இப்போ 4வது பயிற்சி. சரிங்களா? இப்போ இது இப்படி வீசினோமா 1 2 3 4 இன்ட்டு மாதிரி வீசணும் தொடர்ந்து. இப்போ இந்த வீச்சு இதே என்ன பண்ண போகிறோம், 3 வீச்சு. காலு இடுப்பு கன்னம், காலு இடுப்பு கன்னம், இப்படி நம்ம பயிற்சி பண்ணணும். சரிங்களா? பாருங்க நிற்கிறோம், காலு இடுப்பு கன்னம், நெத்தி போட்டு எங்கே வேணாலும் கீழே நடுவில் மேலே அப்படி அப்படி நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒரு பயிற்சி. சரி, 4வது பயிற்சி. இப்போ 5வது வீச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். பாருங்கள் 5வது வீச்சு பயிற்சி வைக்கிறோமா? 5வது வீச்சு பயிற்சி பாருங்கள். ரவுண்ட் அடிக்கணும். இந்த வீச்சு வீசு நம்ம படை வீச்சு. இதில் என்ன பண்ணணும், இங்கிட்டு சுத்தம் நீங்கள் சுத்தம் கிரிக்கெட் அடிச்ச மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். சரியா? நிற்கிறோம் பாருங்கள். 1 இது எத்தனை ட்ரைனிங் நிற்கலாம், காலை மொத்தம் மாற்ற போகிறோம். நல்லா பயிற்சி பண்ணுங்கள், நல்லது. பாருங்கள் மொத்தமாக இருந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன். என்னென்ன வீச்சுகள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு. வைக்கிறோம், முழுசாக வீசுகிறோம். 1 முழு வீச்சு, 2 3 4 5 6. இப்போ அரை வீச்சு, இதில் பாதி அளவு மட்டும். 1 2 3 4 5 6. சரிங்களா? அடுத்த வீச்சு பாருங்கள். இதே வந்துட்டு 2 2 3 3 நம்ம வீசி நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டோம். வைக்கிறோமா? இப்போ இந்த வீச்சு அதே மாதிரி இந்த 2 வீச்சு வந்து சந்தேகமும் இல்லையில. இப்போ பாருங்கள் 3வது பயிற்சி இன்ட்டு போடுறது. வைக்கிறோம், எக்ஸ் மாதிரி பிரிக்கணும். அப்படி அப்படி கீழே 1 மேலே 1, அப்படி கீழே 1 மேலே 1, கீழே 1 மேலே 1. சரிங்களா? இது 3வது பயிற்சி. 4வது பயிற்சி கீழே நடுவில் மேலே, காலு இடுப்பு கண்ணம். அப்படி அப்படி அப்படி. சரியா? சரி, அதுக்கப்புறம்
இறுக்கியில் படை வீச்சு மாதிரி சுற்றி சுற்றி வீசக்கூடிய வீச்சு. அப்படி இந்த பக்கம் இருந்து போகிறப்ப இந்த பக்கம் சரிங்களா. இந்த 5 விதமான வீச்சு முறைகளை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த பணியில் சந்திப்போம். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேக்காக நம்ம பயிற்சி பண்ணலாம். தனித்தனியாக பயிற்சி பண்ணிக்கணும், ஒரே வீச்சாகவும் நாம் இதை பயிற்சி பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறோம். இப்படி நிற்கலாம், அப்படி நிற்கலாம். சரியா? சரி, இது 2 பக்கம் நம்ம வீச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். இது அடுத்த காணொலியில் நம்ம வந்து காட்டுறோம். நல்லது, நன்றி. வீரியமான வீச்சு பயிற்சிகள் பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து நாகம் 16 பற்றின காணொலியில் நம்மளோட சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நல்லது, நன்றி.